ஸ்ரீ ராமானுஜர் இறைவன் எல்லோருக்கும் உரியவன் என வலியுறுத்திய பொது உடைமைவாதி. புரட்சிவாதியாக இருந்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற வைணவ கோவில்களில் ஒழுங்குமுறையோடு நிர்வாகம் நடைபெற வேண்டும் என்பதை செய்து காட்டி அதற்கான விதிமுறைகளை வகுத்து அதன்படி வாழ்ந்து மறைந்தவர். 11வது நூற்றாண்டில் தமிழ்நாட்டின் திருப்பெரும்புதூரில் பிறந்த சமய சீர்திருத்தவாதியான ராமானுஜரின் 1000வது அவதார ஆண்டு தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் ராமானுஜர் விழா நடைபெற்றது. ராமானுஜர் குறித்து சமய அறிஞர்கள் கருத்துரைகள் வழங்க சென்னை ஷீலா உன்னிகிருஷ்ணனின் ஸ்ரீதேவி நிறுத்தாலயா குழுவினரின் ஸ்ரீ ராமானுஜரின் வாழ்க்கை நிகழ்வுகள் நாட்டிய நாடகமாக நிகழ்த்தப்பட்டன. ராமானுஜருங்கிறவரை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் சிறந்த ஒரு வைஷ்ணவ குரு. அவரோட திக்விஜயம் அவர் பண்ணும்போது நடந்த பற்பல அதிசயமான நிறைய காட்சிகள் நாங்கள் இந்த நாட்டிய நாடகத்தில் வழங்க இருக்கிறோம். மக்களிடையே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது என்பதை வலியுறுத்திய ஒரு மத தலைவர் ஸ்ரீ ராமானுஜர் அவர்கள். தமிழ்நாட்டிலே இருக்கின்ற வைணவ கோயில்களெல்லாம் ஒரு ஒழுங்குமுறையோடு நிர்வாகம் நடைபெற வேண்டும் என்பதை செய்து காட்டி அதற்கான விதிகளையெல்லாம் வகுத்தவர் ஸ்ரீ ராமானுஜர். ராமானுஜரின் வாழ்வில் நடந்த அதிசய காட்சிகளான ராமானுஜர் திருப்பதிக்கு சென்று ஸ்ரீரங்கம் வந்து பிராட்டியர் மகாவிஷ்ணு ஆகியோரை வழிபடும் காட்சி, வட இந்திய அரசரிடமிருந்து கிருஷ்ணர் சிலையை வாங்கும் காட்சி போன்றவை நாட்டிய நாடகத்தில் அரங்கேறின. ஆண்டாளுடன் ரங்க மன்னாரும் ஏறி அந்தணர் கூடி ஜெய ஜெயவென்று கருணை எனும் மிக பெரிய கடலினை தாண்டி காதலுடன் திருவரங்கம் திருக்குலத்தோர் என்று அழைத்த பிரானே. 1000 ஆண்டுகளுக்கு முன்பே சீர்திருத்தவாதியாக திகழ்ந்த ராமானுஜரின் கருத்துக்களை அவரது 1000வது ஆண்டிலாவது தெரிந்து கொள்வோமே.